இந்த லைட் வந்து நான் பூஜை ரூமுக்காக வாங்கியிருக்கேன். பூஜை ரூமில் வந்து வெளிச்சம் பத்தலை பாருங்கள். கீழ் ஷெல்ஃபில் வந்து லைட்டே கிடையாது. மேல் ஷெல்ஃபில் மட்டும்தான் லைட் இருக்கும். மற்றபடி இந்த ரூமில் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லைட்டை வச்சு தான் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோலாம் எடுத்தோம்னா அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. உட்காந்து பூஜை பண்ணலாம், ஏன்னா ரூமில் லைட் இருக்கிறதால மற்றபடி கிளியராக இருக்கும். பட் ஃபோனுக்கெலாம் நம்ம வீடியோக்கெலாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா லைட்டிங் பத்தாது. ஸோ அதனால் வேண்டி இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாக நல்லா இருந்துச்சு. அதில் மேக்னெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பார்ட் வந்து அதில் ஒட்டிடணும், இன்னொரு பார்ட் வந்து நம்ம வந்து எங்கே ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துல ஒட்டிடுறதுக்காக அந்த ஒரு இது. இதில் சென்சார் இருக்கிறதால நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா ஆன் ஆகிடும், நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். பட் இருந்தாலும் நம்ம அதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, நம்ம ஆஃப் பண்ணியே கூட வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி பீரோ, கபோர்டு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஃபோன் மாதிரி தான். சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னா இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து எலக்ட்ரீஷியன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எடுத்தோமா, ஒட்டினோமா, ஃபிக்ஸ் பண்ணோமா, எரிய வச்சோமா அப்படின்ட்டுருக்கோம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ நாள் இதுக்கு லைஃப் டைம்ன்றது தெரியலை. உண்மையாக ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். இதுவே இது எனக்கு சொந்த வீடாக இருந்துச்சுன்னா இன்னொன்று ரொம்ப டெக்கரேஷன்லாம் அதிகமாக பண்ணுவேன். பட் இது வாடகை வீடுன்றதால கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம பூஜை ரூமில் இதை பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜையோடு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. இருட்டில் சாமியோட ஃபேஸே தெரியல. இப்போ பாருங்களேன், ரொம்ப அழகாக எல்லா சாமியோட ஃபேஸ் கிளியராக இருக்குது.